லண்டனில் ஞாயிற்றுக்கிழமை இரவு நடைபெற்ற ஒரு தாக்குதல் அல்லது ஒரு அசம்பாவிதமான சம்பவமானது பொதுமக்கள் மத்தியிலே அவர்களுடைய பொது போக்குவரத்து அல்லது பொது போக்குவரத்து பாவனை மற்றும் பொது இடங்களில் நடமாடுவது தொடர்பான ஒரு அச்ச உணர்வும் ஒரு தயக்கமும் ஒரு பாதுகாப்பற்ற தன்மையையும் ஏற்படுத்தி இருக்கிறது என்பது ஒரு வெளிப்படையான உண்மை. அப்படியான ஒரு தாக்குதல் அல்லது ஒரு யாருமே விரும்பத்தகாத எதிர்பாராத ஒரு அசம்பாவிதம் ஒன்று லண்டனில் நடைபெற்றிருக்கின்றது. லண்டன் நோர்த் ரயில்வே தொடர்பாக இயங்கும் ஒரு மெட்ரோ, இந்தியாவில் மெட்ரோன்னு சொல்லுவாங்க. அந்த மெட்ரோ ட்ரெயின், அதாவது இது லண்டனில் இருக்கிற டான்காஸ்டர் ஸ்டேஷனுக்கும் லண்டன் கிங்ஸ் கிராஸ் ஸ்டேஷனுக்கும் இடையில் நடைபெறுற ஒரு போக்குவரத்து தான் இந்த ட்ரெயின் நடத்துகிறது. ஸோ இந்த ட்ரெயின் ஞாயிற்றுக்கிழமை இரவு 6:25 டான்காஸ்டர் ஸ்டேஷன்லேருந்து வெளிக்கிட்டு போய்கொண்டிருக்கும் பொழுது இரவு சரியாக 7:39 போலீஸ் எமர்ஜென்சிக்கு கால் ஒன்று வருது. இப்படி ஒரு தாக்குதல் அல்லது ஒரு பாதுகாப்பற்ற தன்மை ஒன்று அந்த ட்ரெயினில் இருப்பதாக சில பேசஞ்சர்ஸிடமிருந்து கால் போயிருக்கு. இந்த இடைப்பட்ட தருணத்தில் நடந்த சம்பவங்கள் தான் மக்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற தன்மையை அங்கே ஏற்படுத்தியிருக்கிறது தான் சொல்ல வேண்டும். குறிப்பாக இந்த ட்ரெயினானது பீட்டர்பரோ ஸ்டேஷனை நிறுத்தி அதை தாண்டி செல்லும் பொழுது ஒரு மர்ம நபர், கிட்டத்தட்ட ஒரு 30 வயதிற்கு மேற்பட்ட அடையாளம் காணக்கூடிய ஒரு நபர் ஒரு கத்தியுடன் வந்து, அதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு கிச்சன் நைஃப்ன்ட்டு தான் அங்கே சொல்லியிருக்கிறாங்க, ஒரு மிகப்பெரிய கத்தியோட வந்து அங்கிருந்தவர்களை தாக்க முற்பட்டதாகத்தான் இப்பொழுது முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக இந்த நேரத்தில் அந்த ட்ரெயினுடைய ஒரு ஊழியர் ஒருவர் அந்த கம்பார்ட்மெண்ட், இது வந்து அந்த ட்ரெயினில் லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட்டில் நடந்திருக்குது. இந்த கம்பார்ட்மெண்ட்டில் அந்த நேரம் ஒரு ஊழியர் ஒருவர் இருந்திருக்கிறார். அவர் இந்த தாக்குதலை நடத்துகிறத தடுத்திருக்கிறார். அதாவது இந்த கத்தி குத்தாளரை தடுக்க முயற்சி செய்து அவருக்கு கடுமையான தாக்குதல்கள் நடைபெற்றிருக்கு. இதை தவிர அவரை தாண்டி ஒரு 10-12 பேருக்கு இந்த கத்தி குத்து தாக்குதல் நடைபெற்றிருக்கு. இந்த நேரத்தில் தான் அந்த எமர்ஜென்சி எல்லாமே யாரோ ப்ரெஸ் பண்ணினதால் இந்த நியூஸ் அப்படியே அந்த ட்ரெயின் டிரைவருக்கு பாஸ் ஆனதால் அவர் வளமையாக நிறுத்த வேண்டிய ஒரு ஸ்டாப் இல்லாமல் தன்னுடைய ட்ரக்கை மாற்றி ஒரு ஸ்லோஸ் மூவிங் ட்ரக் கூடாக சென்று ஹண்டிங்டன் என்று சொல்லப்படுகிற ஒரு அன்ஸ்கெட்யூல்ட் ஸ்டேஷனில் கொண்டு போய் நிப்பாட்டியிருக்கிறார் இந்த ட்ரெயினை. ஸோ இதன் பிறகு தான் அந்த எமர்ஜென்சி கால்ஸ் எல்லாம் வந்த பிறகு லொக்கேஷனை வச்சு அந்த ஸ்டேஷனுக்கு போலீஸ் எமர்ஜென்சி, ஆம்புலன்ஸ் எமர்ஜென்சி என்று எல்லாரும் வந்து கடைசியாக அந்த கத்தி குத்தாளரை, அந்த கத்தி குத்துக்கு பொறுப்பான நபரை கைது செய்திருக்கிறாங்க. இவர் கிட்டத்தட்ட இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த தகவலின்படி ஒரு 32 வயது மதிக்கத்தக்க ஒரு பிரிட்டிஷ் சிட்டிசன் தான் அவர். ஆனால் அவர் ஒரு பிளாக் பிரிட்டிஷ் சிட்டிசன் என்று தெளிவாக பிபிசி செய்து வெளியிட்டிருக்கு. இந்த கதைக்கு பிறகு வருவோம். இந்த நேரத்தில் இன்னொருவரையும் கைது செய்தது, ஒரு 35 வயது மதிக்கத்தக்க ஒருவரையும் கைது செய்து பின்னர் அவரை விடுவிச்சிருக்காங்க. ஏனென்றால் அவருக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை, அவர்கள் மிஸ்டேக்னா அவரை கைது செய்துட்டோம் என்ற ரீதியில் அவர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அந்த 32 வயதுடைய நபர் தான் இது எல்லாத்திற்கும் காரணம் என்றும் அந்த கிரைம் சீனில் வச்சு அந்த பாவிச்ச கத்தியையும் கைப்பற்றியிருக்குது இப்போ போலீஸ். இப்படி இருக்கும் நிலையில் தற்பொழுது வரை 10 பேர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி அதில் 5 பேரை இப்போ ஸ்மால் இன்ஜரிஸ் என்ற காரணத்தினால அவர்களுக்கான ட்ரீட்மெண்ட் வழங்கி விடுவிச்சிருக்காங்க. இதில் இந்த ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அந்த கம்பார்ட்மெண்ட்டில் இருந்த அந்த ட்ரெயின் ஊழியர் ஒருவருக்கு கடுமையான கத்தி குத்து தாக்குதல் நடைபெற்று அவர் மட்டும்தான் இப்போ ஒரு உயிருக்கு ஆபத்தான நிலையில் வைத்தியசாலையில் இருக்கிறார். மிச்ச அனைவருக்கும் உயிருக்கு ஆபத்தான நிலை இல்லை, ஆனால் கொஞ்சம் கடுமையான தாக்குதல்கள் இருக்குது உடல்களில். ஸோ இப்போதைக்கு அந்த ஒரே ஒரு நபர் தான் இப்பொழுது உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருக்கிறார். அவரை சொல்ல வேண்டும் என்னவென்றால் அவர் கிட்டத்தட்ட ஒரு ஹீரோ மாதிரி தான் செயற்பட்டு நிறைய பேர் உயிரை காப்பாற்றி இருக்கிறார் என்று தான் சொல்லணும். போலீஸும் அதைத்தான் சொல்லி இருக்குது என்று அவருடைய இந்த தடுப்பு, அவர் கொடுத்த ஒரு டிஃபென்ஸால் தான் அவர் தாக்குதலை மட்டுப்படுத்தக்கூடியதாக இருந்ததாகவும், நிறைய பேருக்கு இந்த தாக்குதல் பரவாமல் அல்லது அவர் எந்தவித டிஃபென்ஸும் இல்லாமல் மற்றவர்களை தாக்குறதுக்குரிய நேரத்தை குறைச்சதும் அவருடைய அந்த டிஃபென்ஸ் தான் என்று சொல்லப்படுது. ஸோ அவர் எப்படியாவது உயிர் பிழைக்க வேண்டும் என்று சொல்லி தான் அனைவரும் பிரார்த்திப்பாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் அவருக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லி. இப்போ நம்ம இந்த கத்தி குத்தின நபரை பற்றி பேச வலிக்கிட்டால் அவர் ஒரு 32 வயது உடைய ஒரு பிரிட்டிஷ் சிட்டிசன் தான். ஆனால் அவர் ஒரு பிளாக் பிரிட்டிஷ் சிட்டிசன் என்று இப்போ செய்திகள் பரவி கொண்டு இருக்குது. ஸோ விச் மீன்ஸ் அவர் ஒரு இமிக்ரெண்ட்டாகத்தான் இருக்கக்கூடும், ஏதாவது ஒரு நாட்டிலிருந்து அவர் வந்திருப்பார் என்பது தான் இப்பொழுது அவர்கள் இப்போ இமிக்ரெண்ட்ஸ் ஹிஸ்ட்ரி, அவரோட க்ரைம் ஹிஸ்ட்ரி எல்லாம் இப்போ சர்ச் பண்ணி ஒரு நாளை மறுதினத்துக்குள்ளே அவரோட ஃபுல் டீட்டெயில்ஸ் இப்போ வெளியே வரும். ஏற்கனவே இந்த பிரிட்டன் மட்டுமல்லாமல்
மேற்கத்தைய வளர்ந்த நாடுகளில் ஒரு ஆன்டி இமிக்ரெண்ட் சென்டிமெண்ட் ஒன்று வளர்ந்து கொண்டு வருது. அது குறிப்பாக சொல்லப்போனால் பிரிட்டன்லையும் ஆஸ்திரேலியாலையும் கடுமையாக இருந்திருக்கு. பிரிட்டனில் வரலாறு காணாத அளவுக்கு கடந்த 2 மாதத்துக்கு முன்னம் 1,50,000க்கும் அதிகமான மக்கள் ஒன்று கூடி இந்த இமிக்ரெண்ட்ஸுக்கு எதிரான ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருந்தவங்க. இது பிரிட்டன் வரலாற்றிலேயே குடியேற்றவாசிகளுக்கு எதிரான இப்படி ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்தே இல்லை. ஸோ அப்படி அங்கே ஒரு ஆன்டி இமிக்ரெண்ட் சென்டிமெண்ட் ஒன்று வளர்ந்துருக்குது. குறிப்பாக சிலர் அந்த என்ன சொல்ல ஃபார் ரைட் விங், சில வலதுசாரி கடுமையான சித்தாந்தத்தை கொண்டாக்கள் என்ன நம்புகிறாங்கண்டா இந்த இமிக்ரெண்ட்ஸால் தான் இங்கே க்ரைம் ரேட் கூடுதுன்னு சொல்லி அதற்கு 1-2 சம்பவங்களும் நடைபெற்றிருக்கு. குறிப்பாக உங்களுக்கு தெரியும் இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ஸ், மற்ற சில உங்களுக்கு கடந்த 2 மாதத்துக்கு முன்னமே ஒரு ஜூயிஸ் கோயிலில் வந்து அவர்களுடைய ஜூயிஸுடைய முக்கியமான வழிபாட்டு நாளில் ஒருவர் அங்கு சென்று தாக்குதலை நடத்தியிருந்தார். அதுவும் ஒரு பிரிட்டிஷ் சிட்டிசனாக இருந்தாலும் அவர் ஒரு இமிக்ரெண்ட் என்ற ரீதியில் பின்னால் ஒரு தகவல் ஒன்று வந்திருந்தது. இப்படி அங்கே அந்த இமிக்ரெண்ட்ஸுக்கு எதிரான ஒரு சென்டிமெண்ட் இப்படியான சந்தர்ப்பங்களால் இப்படியான செயல்களால் கூடிக்கொண்டு தான் போப்பது. உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் அமெரிக்காவில் இந்த ஆன்டி இமிக்ரெண்ட் சென்டிமெண்ட்டை வச்சு தான் குறிப்பாக டொனால்ட் ட்ரம்ப் அதை ஒரு கடுமையான தேர்தல் பிரச்சாரமாக வச்சே செகண்ட் டேர்மில் வின் பண்ணியிருந்தவர். குறிப்பாக அந்த கலிஃபோர்னியாவில் இந்த இமிக்ரெண்ட்ஸ் அளவுக்கு குறிப்பாக சொல்லுவாங்க இந்த அன்டாக்குமெண்ட் இமிக்ரெண்ட்ஸ் அவர்களுக்கு வந்து எந்த விதமான வேலிட் வீசாஸோ எந்த விதமான பெர்மிட்ஸ் எதுவும் இல்லாமல் அவர்கள் அங்கே என்ன சொல்வது திருட்டுத்தனமாக வேலை செய்வதாக தான் சொல்ல வேண்டும். அப்படி இருப்பார்கள். அவர்களை ஐஸ் என்ற ஒரு டிபார்ட்மெண்ட் ஒன்றே இருக்குது அங்கே ஒரு போலீஸ் டிவிஷன் அமெரிக்காவில். அவர்கள் கடுமையாக நடந்து கொண்டு அவர்கள் அனைவரையும் பிடிச்சி நாடு கடத்துகிற டிபோர்ட் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு கடுமையான சம்பவங்கள் அமெரிக்காவில் நடந்து கொண்டிருக்குது. பிரிட்டனில் இப்படியான ஆர்ப்பாட்டங்கள் நடந்து கொண்டிருக்குது. ஆஸ்திரேலியாவில் ஒரு 3 மாதத்துக்கு முன்னர் இந்த இமிக்ரெண்ட்ஸுக்கு எதிரான கடுமையான ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றிருந்ததெல்லாம் நீங்கள்லாம் அறிஞ்ச விஷயம்தான். ஸோ அப்படி இருக்கும் நிலையில் தான் இப்போ இந்த பிரிட்டனில் அடிக்கடி இப்போ பேக் டு பேக் இப்படி சம்பவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மக்கள் மத்தியில் அது ஆட்டோமேட்டிக்காகவே அந்த மைண்ட் செட் அது வந்துடும். இப்படி இமிக்ரெண்ட்ஸ் அவர்களோட பேக்ரவுண்ட் செக்கிங் இல்லாமல் கிரிமினல் ரெக்கார்ட் செக் பண்ணாமல் அவர்களை நாட்டுக்குள்ளே அகதிகளாக வர்றவங்களை விடுறது என்று சொல்லி அவங்கள ஒரு வேறு விதத்தில் சிந்திக்க தோணும். இதனால் உண்மையாக அகதி தஞ்சம் கோர்றவங்களுக்கும் உண்மையாக ஒரு நேர்மையாக இருக்கிறவங்களுக்கும் எந்தவித க்ரைம் ரெக்கார்ட் இல்லாதவங்களுக்கும் இது ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு வரப்போகிறது மட்டும்தான் ஒரு வெளிப்படையான உண்மை. அப்படி இருக்கும் நிலையில் தான் இன்றைக்கு இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கு. இதுக்கு பிரிட்டன் பிரதமர் ஒரு கடுமையான கண்டனத்தை தெரிவித்ததுடன் பிரித்தானியாவின் அரசர் சார்ல்ஸும் தன்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிச்சிருக்கிறார் இந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இது கிட்டத்தட்ட இதுவும் ஒரு தீவிரவாத ரீதியான தாக்குதல் தான். எந்தவித சம்பந்தமும் இல்லாமல் தன்னுடைய நோக்கத்திற்காக ஒரு உத்தரை தாக்குதல் என்பது கிட்டத்தட்ட ஒரு தீவிரவாத தாக்குதலுக்கு ஒப்பானது தான். ஸோ அப்படியான ஒரு சம்பவம் பிரிட்டனில் நடந்திருக்கு. இது மக்களுக்கு ஒரு அச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சம்பவம் தான். குறிப்பாக இந்த பொது போக்குவரத்தில், ட்ரெயினில், பஸ் ஸ்டேஷன்ஸில், பொதுவாக மக்கள் கூறுற இடங்கள் இப்படியான சம்பவங்கள் நடக்கும்போது மக்களுக்கு ஒரு அச்சத்தை கொடுக்கும் என்பது ஒரு வெளிப்படையான உண்மைதான். ஸோ அரசாங்கம் இந்த மக்கள் பாதுகாப்பில் கொஞ்சம் குறியாக இருக்கணும். இப்படியானவர்களை மற்ற இந்த நைஃப்ஸ் எல்லாம் என்னென்று ஸ்டேஷனுக்குள்ளே வந்து ஸ்டேஷன் பாதுகாப்பு அப்படின்ட்டு நிறைய பிரச்சனைகள் இதுக்குள்ளே இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த விசாரணைகள் எல்லாம் எப்படி போப்பது, எப்படியும் ஒரு அவர்கிட்ட இதுவும் ஒரு வலிடான ரீசன்ஸே இருக்க முடியாது இது இப்படியான சம்பவங்கள் நடத்தப்பட்டதுக்கு. ஸோ இது என்ன ரீதியான இமிக்ரெண்ட்ஸுக்கு என்ன விதமான தாக்குதலை பிரச்சனைகளை கொண்டு வரப்போகுது, ஆன்டி இமிக்ரெண்ட் சென்டிமெண்ட்ஸ் மேலும் வளரப்போகுதா, சட்டம் ஒழுங்கு என்ன மாதிரியான பாதிப்பை கொண்டு வரப்போகுதுன்றதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். டொனால்ட் ட்ரம்ப் வந்து இன்னொரு அதிர்ச்சியான ஒரு தகவல் என்று சொல்லியிருக்கிறார். அதாவது இது ஆப்பிரிக்காவில் நைஜீரியா தொடர்பாக. நைஜீரியாவில் இனிமேலும் கிறிஸ்டியன்ஸ் அதாவது கிறிஸ்தவர்கள் தாக்கப்பட்டால் அமெரிக்கா பார்த்து கொண்டு சும்மா இருக்காது, அமெரிக்கா தன்னுடைய தாக்குதலை நடத்தும் என்ற ரீதியிலான ஒரு கருத்தை தான் நேற்று டொனால்ட் ட்ரம்ப் தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பாக இந்த நைஜீரியாக்குள்ளே நடக்கிற சம்பவங்கள் பொதுவாக இந்த ஊடக வெளிச்சங்களில் வெளிவராமல் என்ன சொல்கிறது, பொதுவாக மக்கள்கிட்ட அது ஒரு எடுபடாத ஒரு சம்பவமாக தான் நடைபெற்று. குறிப்பாக இந்த நைஜீரியா வந்து ஒரு 20 கோடி மக்களை கொண்ட ஒரு நாடு. அங்கே கிட்டத்தட்ட சொல்லுவாங்க ஒரு 200க்கும் அதிகமான வெவ்வேறுபட்ட சமுதாயங்கள், அதாவது ஒரு கம்யூனிட்டிஸ் அங்கே இருப்பதாகத்தான் ஒரு டேட்டா சொல்லுது. ஸோ அப்படி இருக்கும் நிலையில் குறிப்பாக அங்கே முஸ்லீம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இடையிலான ஒரு பிரச்சனை ஒரு கடந்த தசாப்தங்களாகவே ஒரு பெரிய பிரச்சனையாக தான் போய்கொண்டு இருக்குது. நைஜீரியாவோட வடக்கு பக்கத்தில் முஸ்லீம்கள் செறிவாக வாழ்கிறதாகவும் தெற்கு பக்கங்களில் கிறிஸ்தவர்கள் அதிகமாக வாழ்கிறதாகவும் இந்த இருவருக்கும் இடையிலான உரசல்கள், சண்டைகள், யுத்தங்கள் என்றது கடந்த காலங்களில் கடுமையாக நடைபெற்று கொண்டிருக்கு. இது அரசியல்வாதிகளும் இதை தங்களுடைய அரசியலுக்காக பயன்படுத்துகிறார்கள் என்பது ஒரு வெளிப்படையான. இப்படி இருக்கும் நிலையிலே
நைஜீரியா வடக்கு பகுதியிலே சில ஆயுத குழுக்கள் அல்லது ஒரு தீவிரவாதிகள் போராளிகள் என்ற ரீதியில் இந்த கிறிஸ்தவர்களை ஆன்டி கிறிஸ்டியன் சென்டிமெண்ட்டை கொண்டு கிறிஸ்தவர்களை தாக்குதல் நடத்துவது, கிறிஸ்தவர்களின் போதனைகளுக்கு எதிராக தாக்குதல் நடத்துவது என்று அங்கு ஒரு வன்முறை சம்பவங்கள் நடைபெற்று வருவதாகத்தான் கடந்த கால வரலாற்று சான்றுகள் சொல்கின்றன. குறிப்பாக சில வெரிஃபைட் பண்ண முடியாத தகவல்கள் சொல்லுகிறது என்னவென்றால், கடந்த 2009ஆம் ஆண்டிற்கு பிறகு லட்சக்கணக்கில் கிறிஸ்தவர்கள் அங்கே கொல்லப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் ஒன்று சொல்லுது. பட் இது வெரிஃபை பண்ணப்படாத தகவல். கிட்டத்தட்ட அது ஒரு உண்மையாக கூட இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இந்த ஆயுத குழுக்களால் கிறிஸ்தவர்களுக்கு தாக்குதல் நடத்தப்படுவது என்பது வெளிப்படையாக அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம். இந்த ரீதியில் தான் நைஜீரிய அதிபர் இந்த டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டை தான் வரவேற்பதாகவும், ஆனால் நைஜீரியாவின் இறைமைக்கு எந்தவித பாதிப்பும் வந்துவிடக்கூடாது என்ற ரீதியில் அவர் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். இதையெல்லாம் நோட் பண்ணித்தான் இப்போ கடந்த நாட்களிலேயும் தாக்குதல் நடத்தப்பட்டு கிறிஸ்தவர்கள் உயிரிழந்துள்ளதாகத்தான் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஸோ இதெல்லாம் பார்த்து கொண்டு தான் டொனால்ட் ட்ரம்ப் இந்த தகவலை, இந்த ஸ்டேட்மெண்ட்டை நேற்று முந்தினால் விட்டிருக்கிறார். அதாவது கிறிஸ்டியன்ஸுக்கு எந்த விதமான பாதிப்பும் நடந்தால் அமெரிக்கா அதை பார்த்து கொண்டு சும்மா இருக்காதுன்ற ரீதியில் ஒரு கருத்தை சொல்லியிருக்கார். இந்த நிலையில் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சவுத் ஆஃப்ரிக்காலையும் வெள்ளையின மக்களுக்கு எதிராக சில ஒடுக்குமுறை நடக்குதுன்னு சொல்லி கடந்த மார்ச் ஏப்ரல் மாதங்களில் சவுத் ஆப்பிரிக்கா அதிபர் ரமபோசா ஒயிட் ஹவுஸுக்கு விசிட் பண்ண போது அவரிடம் நேரடியாகவே சொல்லி சில வீடியோஸை அவருக்கு முன்னாலேயே போட்டு கண்டார். ப்ரெஸ் எல்லாம் இருக்கத்தக்கதா ஸோ காட்டி இப்படியான அடக்குமுறைகள் நடைபெறுதுன்னு சொல்லி தென்னாப்பிரிக்க அதிபருக்கு ஒரு சங்கடத்தை கொடுத்திருந்தார் அந்த பொது வெளியிலே. ஸோ அவர் எப்பொழுதுமே இந்த என்ன சொல்வது, டொனால்ட் ட்ரம்ப் இந்த தங்களுடைய ஜூத மக்கள், கிறிஸ்தவ மக்கள், வெள்ளையின மக்கள் என்று சொல்லி ஒரு பாகுபாடு பார்க்கிறார் என்பது ஒரு வெளிப்படையான உண்மை. அதை அனைவருக்கும் தெரிஞ்சது. அதை சொல்லித்தான் அவரே ஒரு ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றார். ஒரு போலரைசேஷன் ஒன்றை ஏற்படுத்தி தான் அவர் இந்த தேர்தலிலேயே வெற்றி பெற்றார் என்பது வெளிப்படையான உண்மை. இருந்தபோதும் மக்கள், அப்பாவி மக்கள் எங்கே எப்போதும் அநியாயமாக பாதிக்கப்பட்டாலோ அல்லது அவர்களது உயிர்கள் பறிக்கப்பட்டாலோ அதற்கு எதிராக அனைவரும் குரல் எழுப்ப வேண்டியது ஒரு பொறுப்பு. அமெரிக்கா போன்ற ஒரு வல்லரசு நாடு இதை செய்ய வேண்டும் என்பதுதான் ஒரு வெளிப்படையான உண்மை. அதை நேர்மையான வழியிலும் சரியான வழியிலும் அனைத்து மக்களுக்கும் இந்த பிரச்சனை, அனைத்து மக்கள் பார்வையிலும் இந்த பிரச்சனையை ஒப்பிட்டு நைஜீரியா மட்டுமல்லாமல் அனைத்து நாடுகளிலும் இப்படி நடக்கும் ஒடுக்கப்படுகின்ற மக்களுக்கு எதிராக வல்லரசுகள் குரல் கொடுக்க வேண்டும், வல்லரசுகள் அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் அந்த ஒடுக்கப்பட்ட மக்களின் சாதாரண ஒரு வேண்டுகோள் அல்லது ஒரு எண்ணம் என்று சொல்லலாம். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம், இந்த நைஜீரியா சம்பவத்தில் அமெரிக்கா என்ன விதமான தலையீடுகளை கொண்டு வரப்போகிறது என்பது எதிர்வரும் நாட்களில் 1-2 நாட்களில் தெரியவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இது என்ன விதமான டெவலப்மெண்ட்ஸை எதிர்வரும் நாட்களில் கொண்டு வரப்போகிறது என்று. மீண்டும் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.